நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பெடிகரப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? மிருகங்கரப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? என்னப்பா ஐயோ ஏன் என்னாச்சு? சரி அண்ணே அண்ணனால வாங்க மாட்டேன். வேற என்னதான் சொல்லணும்? அத்தா நல்லா இருக்கீங்களா? அத்தா நல்லா இருக்கேன். சொல்லுங்க அத்தா. ஆமா வரும்போது எங்க கீழே விழுந்துட்டியா? ஏன் தா என்னாச்சு? அப்புறம் ஏன் நெஞ்சு இப்படி வீங்கி இருக்கு? கண்ணுன்னு தெரியுதா இல்லையா? அப்படின்னு தெரியல. ஆளோடுகிறப்பா வணக்கம்ப்பா. முடியலப்பா சட்டு புட்டு வணக்கத்தை சொல்ல வந்தமா 4 ஆடத்தை போட்டோமா அடுத்த ஆளத்தை கூட்டமான் இருப்பீங்களா? செவனே அங்கிட்ட என்ன மோரை திருப்பிக்கிறீல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் என்னாச்சு? என்னைய கூப்பிடுறா சரி சரி அந்த ஆளுங்க 2 பேத்தையும் ஏன் கூப்பிடுற? இன்னைக்கு வந்த 4 பேரும் அப்பாவா வந்திருக்கீங்களே நான் என்ன பண்ணி தொலைய? உங்க அம்மா நல்லா இருக்கா? அம்மாவா உங்க அம்மாவா? உங்க அம்மா பொழந்துருவேன் மண்டைய. தலகரப்ப மைக் செட்டுக்காரனே நல்லா இருக்கீங்களா? நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருந்தா நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். நல்லா இருக்கீங்களா? அது சரி அவுட் பேச்சு. எழுந்த பழம் உனக்கு தான் செக்கச்ச வந்த பழம் ஜவந்த பழம் பிரச்சனையா? அங்க இருந்து வந்த பெட்டிக்கார கும்பிட்ட நியாயம். சரி மிருதங்கார கும்பிட்ட நியாயம். ஆல்ரவுண்டு தாளமெல்லாம் கும்பிட்டாச்சு. மைக்கையும் தொட்டு கும்பிட்டாச்சு. நியாயம் தான். ஆமா சீனை தொட்டு கும்பிடுறியே எதுக்கு? கொஞ்சமா அறிவு இருக்கா? இருந்தா நான் ஏன் உன்னோட வர்றேன்? அப்ப எனக்கு இல்லங்கறியா? அப்பா அவங்க சாமான தொட்டு கும்பிட்டனா? ஆமா அத தொட்டு கும்பிட்டாதான் ஆட்டம் வரும். ஏம்மா சீனை ஏன் தொட்டு கும்பிடுற? படுதாங்க நான் போறேன்னா அது நம்மள விடுதா? படுது. என்ன படுது? மனசுல படுது. அது எப்படி எனக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி படுது? படுது. எழுந்த போல என்னது பேக்ரவுண்டா? ஆமா பேக்ரவுண்ட். அதுக்காக இந்த பேக்ரவுண்ட். ஆக மொத்தம் எங்கிட்ட வந்து பேக்ரவுண்ட் கேக்குறாங்க. குண்டு குண்டு மணி 2 மணி
முடிஞ்சு பாடுனா அடுத்த பாட்டு போயிடலாம். அடுத்து என்ன? ஏறி நின்னாங்க ஏறி தண்டா மாமா எந்த பழ தொப்பு தண்டா ஏறி தண்டா மாமா எந்த பழ தொப்பு தண்டா ஏறி தண்டா மாமா ஏறி நல்லா உள்பட்டுமா நல்ல பறிக்கட்டுமா ஏறி நல்லா உள்பட்டுமா மாமா பட்டு நல்ல பறிக்கட்டுமா தானே தானே எந்த சாமான் அப்ப நான் பார்த்ததுல இருந்து இந்த சாமான் தான் இருக்கு. ஏய் கொம்மா கொம்மா அது அதிகங்க அம்மா அப்பா நான் எந்திரிச்சா நீங்க ஏன் எந்திரிக்கிறீங்க? நீங்க எந்திரிச்சிங்கப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு எந்திரிக்காதுங்கிறீங்களா? ஐயோ அப்பா அவர் எந்திரிச்சாரு. நான் வேணா மறுபடியும் அந்த ஆட்டத்தை ஆடுறேன். நீ எந்திரிக்கிறா பாப்பமா. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா பிச்சிலே கூடலையே கூடவே மாமா கூடலையே நீ எந்திரிச்சிங்க. ஆமா நான் குதிச்சு உங்களை பூமி அதிருதா அது எந்திரிக்காதுப்பா. அட கடவுளே ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் என்ன கருவாடு? என்ன கருவாடு சொல்றீங்க? ஏமா
கருவாடு வியாபாரம் பாக்குறீங்களா? ஏமா என் பொழப்ப நான் பாப்போம்னு நான் பாட்டுல வந்துகிட்டு இருக்கேன். ஏங்க நானே வியாபாரம் பாக்குறேங்க. ஏமா நான் பூண்டு 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 கருவாடு கருவாடு பூண்டு பூண்டு நாட்டு பூண்டு ரச பூண்டு மலை பூண்டு 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 வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு. போய் கட்டப்பட்டு டேய் முண்டா என்னடா சொல்ற? கருவாடு கருவாடு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு மலை பூண்டு ரச பூண்டு நாட்டு பூண்டு 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 பூண்டா பூண்டு. என் பொழப்ப நீ பாக்க வரியா? நீ பாட்டுல ஓ ஜவுரியாத்துக்கு வந்துகிட்டு இருக்க. நான் பாட்டுல எம்மா வரல. ஏய் ஓ சவுளாரிக்கு நீ பேசிட்டு இருக்க. ஏமா என் பொழப்ப பாப்போம்னு நான் பாட்டுல வந்திருக்கேன். ஏன் பொழப்ப பாப்ப நான் பூண்டு வியாபாரம் பாக்குறேங்க. கருவாடு வெள்ளை பூண்டு வியாபாரம் வெள்ளை கருவாடுக்கு பூண்டு போடத்தோட நல்லா இருக்கு. கருவாடு கருவாடு வெள்ளை பூண்டு. ஏங்க வெள்ளை பூண்டுங்க. ஏய் நீ எப்ப பார்த்த? பொய் இன்னும் நான் பூண்டே காணல. வாழையில வேன்ல பாத்துட்டு வந்தேன். நீ நான் பார்த்த? நீ அசந்து தூங்கையில பார்த்தேன். நான் எப்ப தூங்குனே கொன்னே நீ விடுவேன். பூண்டு பூண்டுங்க வெள்ளை பூண்டு ரச பூண்டு மலை பூண்டு. பொய் கர்த்தம்ட பொய். கருவாடு கருவாடு சூட வெங்காயம். ஏய் மலை பூண்டு பூண்டு ரச பூண்டு பூண்டு. குழம்பு மேல இந்த போட்டா வச்சுக்க. பூண்டு மயிறு. உன் பூண்டா தின்னு விட்டு ஊரே குசு போட்டு நானும் அதே மாதிரி உன் கருவாடை தின்னுட்டு அவன் சொரிச்சா வந்து கிடக்குறானே. எத்தனை குழம்பு எத்தனை சாப்பாடு இருந்தாலும் கருவாட்டுக்கு மட்டும் தான். எத்தனை சமையல் இருந்தாலும் பூண்டு போடாம சமைக்க முடியாது. பூண்டு வர்ற பெரிய எல்லாம் நானா மகன் குசு போட்டு நானா கருமத்தல வச்சே பூண்டை தின்னாயினா வெள்ளை பூண்டு. ஆமா என் ஜவுரியாத்துக்கு என் பொழப்ப நீ வெள்ளை பூண்டு அர்த்தம் பொய் சொல்லாத. வியாபாரத்தை சரியா சொல்லுமா? பொய் சொல்லாத. நான் வியாபாரத்தை சரியா தாங்க சொல்றேன். நீங்க சரியா புரிஞ்சுக்குங்க. ஆமா நான் புரிஞ்சுதான் நான் சரியா நான் பொழப்ப கருத்த மாட்டேன். அடிச்சே மண்டையில பொலண்டே ஆய் போயின்னு மிரட்டப்படாது. அப்படிதான் பொழப்ப கொடுத்த யார் யாமா நீ? ஓமுட்டு முன்னை தெரியாது ஓமுட்டு பின்னை தெரியாது. நீ யார் என்னன்னு கூட பேச முடியலடா. ஓமுட்டு என்ன அதனா? முன்னை முன்னை தெரியாது ஓமுட்டு பின்னை தெரியாது. ஆமா நானும் தான் ஒண்ணே என்ன எனக்கு தெரியாது. அப்ப எதுக்கு வந்து கட்டி பிடிச்ச? கட்டி பிடிக்க நான் என்ன பொண்டாடியோ அப்பாடியோ நீ வச்சிருக்க? மூணுமே நிந்த கொன்னே போடுவேன். என்ன ஊருக்கு இத சொல்லிட்டு தெரியாத. போற ஊர்ல கார்த்திகராஜா உங்க புருஷன் வரலையா தான் கேக்குறாங்க. ஆமா அவங்க கேக்குற உண்மைதானே? ஏய் என்ன கேக்குற உண்மை? நீ எனக்கு யாருக்கு புருஷன் யாருக்கு நீ வந்து எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புருஷன் கள்ள புருஷனா? கொன்னே. அப்ப நல்ல புருஷன் யாரியா? நல்ல புருஷன் எவனு யாருக்கு தெரியும்? அந்த 68 போன் நம்பர் கடை. யாரியா அந்த 68? 78 இன்னைக்கு 68ங்கற ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நம்பர் சொல்லியா? 7 நம்பர் போன் வந்துகிட்டு இருக்குல. என்கிட்ட தான் போனே இல்லையே. போன் இல்லைன்னா என்ன பக்கத்துல வாங்கி பேசுற? யாரியா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னமா? என்ன இதுக்கு வந்து என்ன கட்டி பிடிச்ச? ஏன் பொழப்ப பாப்பணும் நான் என்ன பொழப்ப இங்க தான் வந்து பாப்பியா? ஏன் பொழப்ப பாக்க வேற எங்கயாவது பாரு. ஏன்னா என்கிட்ட ஆளு இருக்கிறதுல போய் பாரு. அதுக்கு இழிச்சவா ஈனாவானி நோக்கி இருப்பா. எனக்கு இன்னைக்கு மாட்டுல இழிச்சவாய் நீந்த குன்னு போடுவேன். யார் சொன்னது? நான் தான் கூட சின்ன ஆடவும் பாடவும் பேசுறதுக்கு மட்டும் தான் என்ன போட்டுக்கிறது. அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். என்ன கட்டி பிடிக்க உன்னோட சேர்ந்து ஆடவும் பாடவும் போடவும். எத்தனவும் என்ன நீ ஊன் சொல்றதுக்கு உன் வாய் இருக்காது பாத்துக்க கவனம். சும்மா மாதிரி வாயை கிழிச்சு கைய கார்த்திகராஜா உன்னால என்னடா பண்ண முடியும்? டால்டா நீ எல்லாம் இதுக்கு ஆளாட போல. யாரா போல நீ? ஆளாடா? ஆமாண்டா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? யாரா போல நீ? அடி நோத்தா கடலை மிட்டாயி கல் போட்டேன்னு வச்சுக்க. அப்ப எங்க அம்மா கடலை மிட்டாய் விக்கிறத நீ பார்த்த? எலும்பு மாதிரி இருந்துகிட்டு நம்மள என்ன அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சவுளா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வாயில வந்து பேசிட்டு இருக்காரு. ஆம்பளை போடாங்கற வாராங்கற பேசுவேன். அப்படிதான் பேசணும். எனக்கு சட்டம் போடா. சட்டம் போடுவேன். நான் சரிதான். நான் வச்சால்தான் நீ. நீ வச்சாலி நான் கிடையாது. உண்மைதான். முந்தா நாள் நீ வச்சால்தான் நான். முந்தா நாள் வச்சனா? அம்மா வேன்ல வரும்போது கூட வச்சனே. அது கூட கண்ணு தெரியலடா முந்த பையில. பக்கத்து வீட்டு ஆளேல வச்சா. ஏ மாப்ள. வாய் அதான் ஈரமா இருந்துச்சா? அம்மா அட கடவுளே கன்றாவிய அப்பா முகரையும் அண்ணன் முகரையும் பாரு. அண்ணன் மாதிரி பேசு. அவர் யாரு? அப்பா மாமா. ஏய் மாப்ள கை விடுங்க மாமா. மாப்ள ஏன் மக. அண்ணா உங்க மக
இப்படி ஆளு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். பேசுறதுல ஏன் மாதிரி செயல்பாட்டுல அவங்க அம்மா மாதிரி. அப்படியே எங்க அம்மா என்னென்ன பண்ணுமா அப்படியே பண்ணுவேன். ஆனா உங்க மாதிரியா யாரு கூப்பிட்டாலும் போயிருதா மாமா. ஏன் மாதிரி இல்ல அவங்க அம்மா மாதிரி. அவங்க அப்பா ஈரமா தான் இருக்கு. மாமா உங்களுக்கு நான் ஒரு பேக்கெட்ல ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஏய் நீ என்ன வாங்கி வைக்கிறது? ராஜபாட்டு வாங்கி வச்சிருக்காரு போய் தரமா. உங்க அப்பா அவர் தந்துக்குவாரு. அது உங்க அப்பாங்கற. ஆமா. அதனால அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாரு. அவர் எனக்கு அப்பானா உனக்கு எப்படி மாமாங்கறே? ஆமா நீ என் பொண்டாட்டி. ஏய் மறுபடியும் பொண்டாட்டி என்ன பொண்டாட்டிங்கற வார்த்தை கண்டாலே பிடிக்காதுங்க. இங்க பாரு மாமா நீ சொல்றது சரி. ஆனா என் மகளை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பேசி பாரு ஆடி பாரு என் மக கிட்ட உன்னால முடிஞ்சா பேசி பாரு உன்னால முடிஞ்சா ஆடி பாரு உன்னால முடிஞ்சா எங்க என் மகனை கற்பழிச்சு பாரு. நான் என்ன சொன்னேன்? அது எதுக்குமே ஆகாத அளவுக்கு மிதிச்சு கொண்டே போடுவேன். இது மாதிரி சொல்லுவாங்க. நான் அவர் அடிக்க ஏயா நல்ல சீனம் நல்ல கற்பழி சீன்ல வந்து கிடக்குறான். ஏய் கற்பழிக்கு நான் பேசி தைரியம் இருக்கா? எனக்கு ரெண்டு சரியா பண்ணிட்டேனா அதுக்கு அப்புறம் அத பண்ணிக்க. ஏங்க ஏதா இருந்தாலும் ஜெயிலுக்கு தரங்க நான் வந்திருக்கேன். எங்க காலேஜ்ல உங்க மகங்கறியா? என் மகனை நீ ஜெயிச்சு பாரியா? அட இப்ப மாத்திட்டாங்க. முதல்ல நான் தான் படுக்கணும். அம்மா இப்ப மாத்திட்டாங்க. ரெண்டு வயிறு இடிக்கும்ல. 2020 நான் ஏறி படுத்தாலும் மிதிக்கும்பா. அம்மா எது இடிச்சானம்மா தொழில் சரியா இருக்கனா? ஆளு நீ பாக்க அப்படி இருந்துகிட்டு சும்மா என் மேல ஏறனால நசிங்கிற மடலா. அம்மா அப்படி சொல்ல என்னையெல்லாம் கட்டிக்க போற பொம்பளை யோகாரி. ஏங்க கட்டில் மெத்தையே தேவையில்ல நானே மெத்த மாதிரி கச்ச 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 கச்ச. உண்மைதாங்க. நீ ஓகே கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு என்ன சொல்ற? நீ ஓகே மட்டும் சொல்ல நான் பிக் அப்படி சொல்லிடுவேன். எனக்கு இந்த புருஷ முண்டாட்டிங்கிறதே பிடிக்காது. சரி நான் கல்யாணம் பண்ணனும். நீ வந்து என் பொண்டாட்டி நான் வந்து உன் கல்ல புருஷன். ஏய் இப்பதானே சொல்றேன். நீதானே புருஷன். ஏங்க புருஷ முண்டாட்டி ஏன் பிடிக்காது தெரியுமா? கல்யாணம் பண்ணனும் வச்சுங்க. இப்போ ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்றேனே வச்சுக்கோங்க. அதோட என் குடும்பத்துல நெருப்பு எரிஞ்சு எரிஞ்சிடும். ஏங்க ஒரு பேச்சுக்குங்க. சரி நீங்க இங்க போகாத அங்க போகாத அதை செய்யாத இதை செய்யாத அதை பார்க்காத இதை பார்க்காத அதை செய்யாத இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆமா கல்யாணம் பண்ணலன்னு வச்சுங்க நான் எங்க வேணா போலாம். யார்கிட்ட வேணா பேசலாம். எதை வேணாலும் பார்க்கலாம். இப்பதான் எனக்கு புரியுது. என்னது? நான் இவள நினைச்சேன் வீட்டு கேணி நீ சமுதாய கேணியா இருந்திருக்கா. இந்த கதை எனக்கு தெரியல. எங்க முடிஞ்சா உன் வாலிய விட்டு இறச்சி போய் வாலி போல தெரியாம இல்ல. ஏங்க அந்த காலத்து ஆம்பளை இந்த காலத்துல இருக்கீங்களா? இல்ல ஆம்பளை என்ன எங்க ஆம்பளை அந்த காலத்தை நல்லா கவனிச்சுங்க. எங்க அம்மாச்சி சொல்லிருக்கு. அம்மா உங்க அம்மா அப்பத்தாவும் சொல்லிருக்கு. தெரியும் உங்க அப்பத்தாவும் உங்க அம்மாச்சி தானே தெரியும். எதுக்கு? அந்த காலத்து ஆம்பளைகளுக்கு எப்படின்னு பெருசு பெருசா இருக்குமாங்க. ஆமா இருக்கு. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி கம்பு சாப்பிட்டேன் கம்பா நின்றுச்சு. கேழ்வரகு சாப்பிட்டாங்க கிளம்பி நின்றுச்சு. கம்மங்கூழ் சாப்பிட்டாங்க. கம்மு கும்முன்னு இருந்துச்சு. ஏய் என்னைய கம்மு கும்முன்னு அப்ப சாப்பாடு அப்படி. நான் சொன்னது மீசைய. சரி யாரது மீசை வச்சிருக்கியா? இல்ல நான் வர்ற கண்ணு மைய எடுத்துட்டு வரைஞ்சிருக்கேன். உனக்கு திமிர் இருக்கும்போது நீங்க ஏன் சொல்றீங்க முத்தம் கொடுக்கல மீசை குத்துது மயிரை புடுங்குதுன்னு? நான் அப்படி சொல்லவே மாட்டேனே. நான் மட்டும் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் மீசை வச்சு முத்தம் கொடுத்தாதான் எனக்கு பிடிக்கும். அப்போ உடனே பாக்குறவங்கள அப்படி மசுர வச்சிருக்கணும் இருப்பாங்க போல. அதுதான் தாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க போல. லவ் குத்துறது தெரியாதுங்க. ஏன்னா நீ எப்ப குடுத்து கொடுத்தது அதுக்கு முன்னாடியே நான் குடுத்துருவேன். ஆனா இவன் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பாளோட நம்மள காட்டுல. பரவாயில்ல. ஆமா தினமும் ஒரு ஆள்கிட்ட முத்தம் வாங்கிடலாம். இப்ப சொன்ன சர்வீஸ் அதே மாதிரி அந்த காலத்து ஆம்பளைங்க நீளமா இருக்கும். 4 முழம் 8 முழம் இருக்கும். கேள்விப்பட்டேங்க. அது நீக்குற. ஆனா நான் பார்த்ததே இல்ல. ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல. நீக்குறக்காரங்களா இருக்கும். ஏய் என்ன நீக்குறக்காரங்க? இன்னும் 4 முழம் 8 முழம் சொன்னீங்க. வேஷ்டி லுங்கிங்க. வேஷ்டி லுங்கடி. நான் குண்டி தெரியாம ஜட்டி தெரியாம நீ பேண்ட் போடும்போது நாங்க ஏன் லெகின்ஸ்ங்கற பேண்ட் போட கூடாது? எங்க ஆம்பளை மட்டும் நீ எப்பவும் குறை சொல்லாத. ஏங்க இந்த சன்னல் வச்சிருக்க பின்னால நிலம் வச்சிருக்க. அப்புறம் பையல நோண்டி விட்டா மயிரை புடுங்கி விட்டாங்கிறது. அப்புறம் பைய புடிச்சு விட்டான் மெதுவா புடிச்சு விட்டாங்கிறது. ஆமா சும்மா நீங்க இப்படி தெரிஞ்சா பையல போய் எப்போ ஆம்பளைய குறை சொல்லாத. பொம்பளை நீ குறை சொல்லாத. நான் பொம்பளை குறையே சொல்ல மாட்டேன். நான் ஆம்பளை பண்ற ஆம்பளை எல்லா ஆம்பளையும் சொல்லல. ஒரு சில பண்ற ஆம்பளை மட்டும் எல்லாரும் ஊர்ல உதவாங்க ஓடுறியானே. அப்படி இல்ல. யார சொன்னாலும் ஒரு ஆள சொன்னாலும் அதுதான் 10 பேரை சொன்னாலும் அதுதானே. கொஞ்சம் ஜவுரியாத்துக்கு பேசுற. எல்லாட்டையும் சொல்லி காலைல ஊர்ல அடி வாங்க விடாம போறது இல்ல. பொண்ணு புட எல்லா ஆம்பளையும் சொல்லுங்க. பண்ற ஆம்பளை மட்டும் முடி வெட்ட சொல்றீங்க. முடி வெட்டுறீங்களா?
இல்ல அந்த காலத்துல எப்படி வெட்டாங்க முடி? ஆமா சட்டி பானையை கவுத்த மாதிரி இந்த காலத்துல முடி வெட்டுறீங்களா? ஆமா ஒரு பக்கம் நாய் நக்குன மாதிரி, இன்னொரு பக்கம் 2 கோடு, நடுவுல வைக்க போற மாதிரி வச்சு அதுல கலரிங் வேற கேட்டுக்கிறது. புள்ளிங்கோ. நம்ம புள்ளிங்கோ. உங்களை பிள்ளைகளை கற்பனை புள்ளிங்கோ. காரு மோர பொம்பளை பத்தி ஒரு குறை சொல்லியா பாப்போம். 10 மாசம் வந்து பெண்கள் புள்ள பப்போம். ஒன்னால ஒரு மாசம் நீ பெத்து காட்டு, நீ ஆம்பளைங்கறத இந்த இடத்துல நான் ஒத்துக்கிறேன். போமா எதுக்கு எடுத்தாலும் 10 மாசம் சுமந்து புள்ள வத்தம் கல்ல எத்தனை நாளைக்குமா அதே சொல்லுவேன். புள்ள உன்னால பெக்க முடியுமா? நீ எங்க சரியான பொம்பளை என்ன மாசமாக்கு. நீ 10 மாதம் சுமந்து புள்ள வத்தம் 10 மாதம் சுமந்ததே பெருசா சொல்றிய. 18 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கனே. ஏய் அதெல்லாம் கூட 10 மாசத்துல இறக்கி வச்சிருவாங்க. நீ 10 மாதம் குறையுமா இல்ல குறையாத இருக்க ஏறிக்கிட்டே போகுதே. கருப்ப பையன் மஞ்ச பையனே தெரியல. ஏறிக்கிட்டே போகுது. இறங்குமா இறங்காதா? அது இறங்குறதுக்கு நாளே இல்ல. எப்ப இறங்கும்? அந்த கோடு கூட விழுந்திருக்கியா? உடம்பு குறையுது உனக்கு. உனக்கு நான் எப்படி உன்னிச்சு கவனிச்சிருக்கேன் பாத்தியா? உனக்காவது கோடு வந்திருக்கு. உனக்கு ரோடே போட்டிருக்காங்க. ஏண்டா முண்டா இங்கிட்டு கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? பொம்பளை பேல போல எப்படி பேசுமா அப்படி பேசுற நீ? நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தவறா? நீங்க வந்தடே நாகரிகமா வந்துறியா அண்ணே? காத்தி அண்ணே. அண்ணன் தான் சொல்லணும். வெள்ள யாருக்கும் தெரியாது. அப்பதான் சந்தேகப்பட மாட்டாங்க. இவ்வளவு பேசுறியே. அம்மா நீ ஆடிக்கிட்டு தானே இருந்த. அப்ப என்ன பண்ணாங்க? கட்டி புடிச்சாம்பா. கட்டி புடிச்சாங்க. யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்குவாளா? கல் லூசிச்சு இருக்கு. கல்யாணம் பண்ணல நான் இருக்கேன். கேருமா. ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு? இல்ல அவன் கட்டி பிடிக்கல. நீ ஆடிக்கிட்டு தான் இருந்த. எப்படி அவன் கட்டி அப்பா கண்ணென்ன போராடில நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? இல்ல கரெக்ட்டா நான் அப்பா சொல்றேன்ல அவன் கட்டி பிடிக்கல. உங்க அப்பா கரெக்ட்டா பேசுறாரு. லூசிச்சு இருக்கு. அப்பா கட்டி புடிச்சாம்பா. எந்த அப்பனாரு மகள கட்டி பிடிக்கலன்னு சொல்வானா? எங்க நீ மறுபடியும் ஆடுமா? ஏய் என்ன சீன் முடிஞ்சு நீ மறுபடியும் ஆடுமா? அவர் சரியா ஜாமா பேசுறாரு. ஒழுங்கா கட்டி பிடிக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. வாய்ப்பே இல்ல அப்பா. சாமான் சட்டை நொறுக்கியே புடுவேன். நீ இந்த பிள்ளைக்கு அப்பாவா மாமாவா? மணி 12 மணி. 12 மணிக்கு மேல எனக்கு கை கால் நடுக்க ஆரம்பிச்சிடும். இருங்கப்பா. அப்பா நல்ல அப்பா. இந்த இடத்துல என்னமா நிக்கிட்டு இருக்க? செக்க சவந்த பள்ளம். இது தேனாட்டை இனிக்கு பள்ளம். நீங்க எழுத பழம் வைக்கிறீங்க. ஆமாங்க. நான் சாவி போடுறது. ஏங்க பூட்டுக்கு சாவியா? ஆமாமா. ரொம்ப நாளா என் பூட்டு பூட்டியே தாங்க கிடக்கு. அப்படி ஆளத்தான் நானும் எப்போ உங்க பூட்டுக்கு சாவி ஓட்டுறோம் தான் பாக்குறேன். திறக்கவும் இல்ல. பூட்டமா நான் சாவி போடுறாளு. உங்களுக்கு சாவி ஓடணும்னா சொல்லுங்க. சாவி போட வேணாம். நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போட்டுட்டு திருப்பி சாவி. ஆமா 5 சாவி இருக்கு. 5 சாவி எந்த ஊர்ல குடுக்குறான்? ஏமா அட பூட்னா 2 சாவி இருக்கு. ஆமா. ஒன்னு ஒரிஜினல் ஒன்னு டூப்ளிகேட். ஆமா 2 சாவி கொடுப்பாங்க. 5 சாவி இருந்துனா 5 சாவி கொடுக்குறீங்க. அம்மா நீங்க நாடகத்துக்கு போறாளு 5 சாவி இருந்துனா மறந்தறக்கல என்ன வச்சிட்டு வந்தா ஒரு சாவியை போட்டு திறந்துக்கலாம். அப்பா மறந்து வச்சிட்டு வந்தா 2 பேரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரியா? 5 சாவின்னு வச்சுக்கீங்களே. நீங்க நிமித்த நேரம் திறந்துக்கலாம். 5 சாவி வேணாங்க. எனக்கு 1 போதும். அம்மா 1லாம் தொலைஞ்சு போயிருமா? சரி 2 போதும். 2 சாவி நல்ல சாவி வச்சுக்க. ஒரு 3 கள்ள சாவி வச்சுக்க. அவங்கள 3 கள்ளச்சாவி அவங்க 3 பேரே கள்ளச்சாவிங்கற. சாவி வரணும்னா நீங்க சொல்லுங்க. இல்லனா வேற ஆள் இருந்தாலும் சொல்லுங்க. நான் போடுறேன். எனக்கு நேரம் ஆச்சு. இருக்காங்க. 60 வயசுல ஒரு அம்மாச்சி இருக்கு. அதெல்லாம் தெரியும். அந்த அண்ணன் போடுறாரு. அது சொல்லுங்க. அவர் காலையில உன்னை மொண்டே பழக்க போறீங்க. வாடா என்னடா சொல்றீங்க கேட்காம. 60 வயசுல நான் போய் போட நீ மட்டும் 20 வயசுல போட வாங்க. உங்க வேலைய பாக்குறீங்க. என் பொழப்ப நான் பார்க்கலாம்னு பட்டாம் பூச்செடி நீ பட்டாம் பூச்செடி பட்டாம் பூச்செடி இது கொட்டாம் பூச்செடி பலபலன்னு ஜலிக்கிற அவர கண்ணாடி பக்குவமா வந்துரு மாமே முன்னாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கவா கணவன கைய பிடிக்கணும் நம்ம திலவும் மக்களுக்கணும் பூச்செடி பட்டாம் பூச்செடி
வச்சு வச்சு வாழுது வெள்ளிலாம் வந்து தேடுது இப்ப வர போறவங்க இப்ப வர போற பம்பாடி மல்லிப்பு வச்சு வச்சு வாழுது வெள்ளிலாம் வந்து தேடுது தேன்மொழி ஈஸ்வரி அரிசி சிறுக்கெடுத்து சிங்காரி பொட்டு வைத்து சிடுக்கெடுத்து சிங்காரி பொட்டு விட்டு அம்மா மாமா அம்மா என்ன சொன்னாலோ உன்னை விடமாட்டே தங்க தேரேறி வந்தாலோ விட்டு தரமாட்டே சொல்ல வளர்ந்த உறவே உன்னை மறந்தாலே நினைவே வேளாங்கண்ணி கோவிலில் வேண்டுனத மறப்போமா சித்தனவாசல் கோவிலில் அந்த பாறைக்கு இடையில நினைப்போமா தானே தன்னாலே தானே பாருங்க நல்லா ஆடுங்க உங்களை நான் இது பண்ணலாம்னு இருக்கேன் எது பண்ணலாம்னு காதல் பண்ணலாம் காதல்னா என்னங்க காதல்னா கருப்பா இருக்கு ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்ல சும்மா அநியாயமா போய் சொல்லாத சத்தியமா பத்திரகாளி சிலை காணாம போய் நீ ஏதோ காமிச்ச மாதிரி சொல்றா பார்த்தது இல்லன்னு தான் சொல்றேன்ல ஆமா சக்தி வாய்ந்த தெய்வம் ஆத்தா போய் சொல்லப்படாது தெரியலங்கறே தெரியல எல்லாம் சொல்லி எல்லாம் தெரியும் நான் சொல்லுவியா எனக்கு என்ன தெரியல போய் சொல்லாதியே அவங்களை காதல் பண்ணலான் இருக்கேன் என்ன இவ்வளவு வெக்கப்படுறீங்க நமக்கு புதுசு நீங்க சர்வீஸா கொண்டு போடுவேன் அதனால உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன் என் காதல் எப்படி தெரியுமா மகிழ பார்த்த கொஞ்சம் கேளு ஆசையில நம்பிச்சே நீ நின்று பாரு மகிழ மகிழ பார்த்த கொஞ்சம் கேளு ஆசையில நம்பிச்சே நீ நின்று பாரு கண்ணதாசனானில்ல காளிதாசனானில்ல கண்மணியே புண்ணால நீங்க நாலு கண்ணால மகிழ பார்த்த கொஞ்சம் கேளு ஆசையில நம்பிச்சே நீ நின்று பாரு
கல்லுப்பான சிற்பழகி கண்ணாடி கண்ணழகி இறந்தப்பட நிறத்தழகி கல்லுப்பான சிற்பழகி கண்ணாடி முத்தழகி செண்டிப்புகு சிவப்பழகி செண்பகப்பு கண்ணழகி பண்டிமை முடியழகி புது கல்லழகி இறந்தப்பட நிறத்தழகி கல்லுப்பான சிற்பழகி கண்ணாடி முத்தழகி செண்டிப்புகு சிவப்பழகி செண்பகப்பு கண்ணழகி பண்டிமை முடியழகி ஆசமுள்ள புள்ளழகி எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தையில்லை எத்தனையோ சொல்வேன் புள்ள தமிழிலேயே வார்த்தையில்லை கத்து குட்டி கவிஞந்தானே கத்து குட்டி கவிஞந்தானே கண்டுக்காத கஸ்தூரி மகிழ பார்த்த கொண்டேனே அசகில நாம் மறுத்து நீ நின்று பாரு வட்டனிலா மோதகந்த வீணிவுலா அடபடைக்கு பொறிப்புறாகி பரம்பரைக்கு வந்தவளா நீ இருக்க வேணும் புள்ளே நெஞ்சு குழி ஓரத்திலே எந்த தோழி இந்த ரூப கொடுத்து காத்திருக்க பட்டு சேல நீ கட்டி பட்டு சேல நீ கட்டி இளையத்தோடு வாடி உள்ள மாமெங்கார சம்மதிக்க கோடி மாமெங்கார சம்மதிக்க 5 கோடி பூமகில பாட்டை கொண்டு கீழே அசதில நாம் அடித்து கண்ணதாசனானில் காளிதாசனானில் கண்மணியே உன்னால கவிஞனானு சொன்னால புகில மகிழ பாட்டை கொண்டு கீழே அசதில நாம் அடித்து உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. என் காதல உங்க காதல் எப்படி காதல் சொல்லவா? உங்கள்ட்ட காதல சொல்றதுக்கு முன்னாடி அவங்க 4 பேர்கிட்டயும் எப்படி காதல் மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு செய்தே ஓ மேலதானே மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு செய்தே ஓ மேலதானே சமச்சானே பொட்டி பொட்டி வச்சி ஒருக்காகத்தான் ஆகன் பிடித்தே காத்துனே அவகாகத்தான் எப்படா 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 வருவீங்க அந்த ஒரு நடிக்காக சுருவாடுது சமச்சா மச்சா மச்சா சமத்தாரு அழகு செய்தே ஓ மேலதானே சமச்சானே
போட்டுமையா இந்த தாயினுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுது இந்த ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல கட்டி கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்துல முடிக்க அப்பனுக்கு தலதவட்ட பார்த்தாலே சேர்த்தனைக்க செத்தாலும் என்ன போத்தவே செத்தாலும் என்ன போத்தவேனோ செத்தாலும் என்ன போத்தவேனோ சேல அந்த ஆகாயத்தை போல சேல அந்த ஆகாயத்தை போல தூங்க ஆத்துலவி முடிக்க அப்பனுக்கு தலவட்ட பார்த்தாலே சேர்த்தரைக்க தோடும் செத்தாலும் என்ன பெற்றவேனோ நீச்சல் பழகிறார் புஞ்சேலனாலே அந்த புஞ்சேலனாலே பெருங்கரவி புலனா படுத்து கலந்தாலும் ஒன்றேலனாலே அந்த புஞ்சோலனாலே சில காயும் போல் வாழவில்லை தெரியும் சித்து போல சேலையும் சோழ கதை புரியும் கண்டு கொண்டு போகையிலே இருக்கும் சேல கட்டி அரைச்சதன் நீ சக்கரையாயிருக்கும் சேல கட்டி அரைச்சதன் நீ சக்கரையாயிருக்கும் அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் என்ன வேணும் சித்தாலு என்ன போத்தவேணும் சித்தாலு என்ன போத்தவேணும் கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது மஞ்சளானே மன்ன பூஞ்சோலதானே இரவு
தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல ஆத்துல நீ முடிச்ச பத்தாலே சேவனைக்கே போறோம் சித்தாலே என்ன சித்தாலே என்ன சித்தாலே கைகட்டி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு பக்காமலமாக விளங்கியிருக்கும் நன்றி அன்பு வாழ்ந்த வணக்கம்.